ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர தெப்ப உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு வண்ணமயமான தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் மாசி திருவிழா. ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜமூர்த்திக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா. சிகப்பு சாத்தியிலும் பச்சை சாத்தி அலங்காரத்திலும் காட்சி கொடுத்த சண்முகர். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவம். குதிரை வாகனத்தில் அம்பிகையுடன் உலா புறப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரர். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வருடாந்திர தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி தங்க திருச்சியில் எழுந்தருளியதும் கோவில் யானைகள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மாட வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா புறப்பட்டார். சர்வ அலங்காரத்தோடு உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தர இரு குடைகள் பிடித்தவாறு புஷ்கரணி பகுதிக்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை குழுவிருக்கச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு தெப்ப உலா துவங்கியது. நீராடி மண்டபத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய வண்ணமயமான தெப்பம் பிரகாசமாக காட்சி தந்தபடி திருக்குளத்தில் 5 முறை வலம் வந்தது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் மாசி உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் இருக்கும் ஊஞ்சல் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது சிவகாமி அம்பாள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நடராஜரையும் அருகே ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவர் மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிகப்பு மற்றும் பச்சை சாத்தி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. 7ஆம் திருநாளன்று ஆலயத்தில் இருந்து கோவில் யானை முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க,
தங்கச் சப்பரத்தில் உபய தேவியர்களோடு உற்சவர் சண்முகர் சிகப்பு சாத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு சோடச உபச்சாரம் செய்து கோபுர தீபமும் 6 பஞ்சத்தட்டு கற்பூர ஆரத்திகளும் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவர்களை கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு ருத்ர ரூபமான சிகப்பு சாத்தி அலங்காரத்தில் சண்முகநாதர் பக்தர்களுக்கு காட்சி தர எண்ணற்ற பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சண்முகரின் பின்புறம் ஸ்ரீ நடராஜர் திருக்கோலத்திலும் காட்சி தந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 8ஆம் திருநாளன்று மேலக்கோவிலில் மேடை மீது உற்சவர் சண்முகநாதருடன் வள்ளி தெய்வானை உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பச்சை மாலைகள் அணிவித்து சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் தவன மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஸ்ரீ விஷ்ணு ரூபமாக பச்சை சாத்தி அலங்காரத்தில் அபயம் காட்டியபடி அருள் புரிந்த சண்முகநாதருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டதும் பச்சை செப்பரத்தில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ சந்திரசேகரர் குதிரை வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சிவாலய வளாகத்தில் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு வெளிப்பிரகாரத்தில் குதிரை வாகனத்தில் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருள இருந்த உற்சவ ஸ்ரீ சந்திரசேகரருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஆதி தம்பதிகளுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து சிவபாதம் தாங்கிகள் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு யாகசாலை முன்பு எழுந்தருளச் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் முன்பு மலர்கள் தூவப்பட்டதும் பிரகாரத்தை சுற்றி உலா புறப்பட்டனர். நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே எழுந்தருளிய உற்சவ தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க மகா மங்கள ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவனடியார்கள் பாடல்கள் பாடியபடி இருக்க நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மற்றும் அருகம்புல் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து நந்தி பகவானுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு புஷ்பாபிஷேகமும் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவரை தரிசித்தபடி பிரம்மாண்ட திருமேனி கொண்டு வீற்றிருக்கும் மகாநந்திக்கு மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் மூலவர் பெருவுடையாருக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலய உள் வளாகத்தில் இருந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மற்றும் கருட ஆழ்வாருடன் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். ஸ்ரீ குலசேகர தாழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி கைப்பலகை மீது எழுந்தருளி முன்னே செல்ல சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்தவாறு உற்சவ மூர்த்திகள் பவனி வந்தனர். திருக்குளத்தை அடைந்ததும் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெப்ப உலா துவங்கியது. நீராடி மண்டபத்தை சுற்றி வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள் 12 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
ஸ்ரீரங்கம் ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் பிரதோஷ திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. காவிரி கரையோரம் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பிரதோஷ வேளையில் தீபம் காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். லட்சுமியை மடி மீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி அருள் புரியும் தெள்ளிய சிங்கருக்கு தேன், பால், அபிஷேக பொடி, தயிர், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நட்சத்திர தீபம் காட்டி சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தென்காசி, திருச்சி, நாகநாதர், கும்பகோணம் மற்றும் சென்னையில் உள்ள ஆலயங்களின் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. தென்காசியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசி தேரோட்ட விழாவை முன்னிட்டு மூஷிகன் மீது விநாயக பெருமான், மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் ஆலயத்தில் இருந்து எழுந்தருளியதும் ஆதி தம்பதிகளை திருத்தேரில் குழுவிருக்கச் செய்து தேரோட்டம் துவக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க, கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல, நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆயிரக்கணக்கானோர் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வந்த திருத்தேர் மீண்டும் கோவில் தேர் அடிப்பகுதியை அடைந்தது. நிறைவாக மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரில் எழுந்தருளிய ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு விநாயகருடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்தமூர்த்தி, அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரை விசேஷ அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பஞ்சவாத்தியங்கள் சங்கு முழங்க தேரோட்டம் துவங்கியது. சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க, ஏராளமானோர் ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். கணநாதன், முருகப்பெருமான் எழுந்தருளிய தேர் முன்னே செல்ல, நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த தெய்வங்களை பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே திருப்புரம்பியம் பகுதியில் உள்ள அருள்மிகு கடும்படு சொல்லி அம்மை உடனுரை சாட்சிநாத சுவாமி கோவிலில் மாசி மக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல, மதுரை மற்றும் திருவாடுவதுரை ஆதீனங்கள் உடன்வர பஞ்சமூர்த்திகளை செப்பரத்தில் எழுந்தருளச் செய்து தேரடிக்கு சுமந்து வந்தனர். அங்கு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் ஆதி தம்பதிகள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் குழுவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து ஆரத்திகள் காட்டியதும் பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. கைலாய வாத்தியங்கள், உடுக்கைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல, எண்ணற்ற பக்தர்கள் தெய்வங்கள் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு திரிபுர சுந்தரியுடன் ஸ்ரீ சந்திரசேகரரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்தனர். ஆயுதங்கள் ஏந்தியபடி சுவாமியும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அம்பிகையும் அழகாக அருள்பாலிக்க, கோவிலின் வெளியே சுமந்து வந்து தேரில் குழுவிருக்கச் செய்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி விசேஷ முறைப்பாடுகளை நடத்தியதும் சிறுமியர்களின் பரதநாட்டியம், கோலாட்டங்கள், சிறுவர்களின் நடனங்களோடு தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு கலைஞர்களின் நடனங்கள் சங்கு முழங்க தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் மற்றும் தெப்ப திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக வாகன மண்டபத்தில் உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து வெள்ளை யானை வாகனத்தில் மேல் அமர்த்தியிருந்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து வந்து கோவிலின் வெளியே வாகனத்தில் குழுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர்.
சர்வ அலங்காரத்தோடு யானை வாகனத்தின் மேல் அமர்ந்து பவனி வந்த சுவாமிக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து அருள்பாலித்தார். கோவிலின் முன்பு சிம்ம வாகனத்தில் மேல் உற்சவர் அம்மனை கொலுவிருக்க செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் விசேஷ கிரீடமும் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனியாக காட்சி கொடுத்த அம்பிகை முன்னிலையில் தீக்குண்டம் எடுத்து வரப்பட்டு முக்கோண கம்பத்தில் வைக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் முக்கோண கம்பத்தை தரிசித்ததும் உற்சவருக்கு வீதியுலா துவங்கியது. சர்வ அலங்காரத்தோடு பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த அம்மனுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ சௌந்தரவள்ளி அம்பாள் உடனுரை சோமேஸ்வரர் கோவிலில் மாசி மக தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகள் யானை வாகனங்களில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. வாகன மண்டபத்தில் திரை விளக்கப்பட்டதும் யானை வாகனங்களில் எழுந்தருளியிருந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளும் ஸ்ரீ சோமேஸ்வரரும் அழகாக அருள் புரிய இசை வாத்திய முழக்கத்தோடு பல்வேறு தீபங்களும் கற்பூர ஆரத்திகளும் காட்டப்பட்டன. தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி அழகனுக்கு சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவிலின் முன்பு சிம்ம வாகனத்தில் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு தங்க தொப்பாரம் கிரீடம் அணிவித்து சர்வ ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த அழகனுக்கு பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. தனி கேடயங்களில் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் விசேஷ அலங்காரங்களுடன் எழுந்தருளியிருக்க செப்பரத்தில் சண்டிகேஸ்வரரும் காட்சி தர திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி அருகே அமைந்திருக்கும் சேரன்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவிலில் லட்சார்ச்சனை பெருவிழா நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் தங்க பல்லாக்கில் ஸ்ரீ பூமி நீளா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்து தீட்சிதர்கள் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரதான கலசத்தையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே திருநாமங்கள் கூறி துளசி உள்ளிட்ட வண்ண மலர்கள் கொண்டு உற்சவ தெய்வங்களுக்கு லட்சார்ச்சனையும் நடத்தப்பட்டது. பிறகு ரத்தினாங்கி அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். வண்ண மலர்கள் நடுவே திருக்காட்சி தந்த தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம் காண்பிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரம் முன்பு வைத்திருக்கும் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் அருகம்புல் சாற்றி அலங்கரித்திருந்தனர். ரிஷப வாகனத்தில் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் வெள்ளி கவச அலங்காரத்தோடு திருக்காட்சி தர தூபம் காட்டப்பட்டது. பின்னர் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தை காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்களுக்கும் இறைவா போற்றி என பக்தர்கள் பாடல்கள் பாடியபடி பின்தொடர மங்கள வாத்தியங்களுடன் உற்சவ மூர்த்திகளுக்கு பிரதட்சணம் நடைபெற்றது. பின்னர் 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் தீபங்கள் காட்டியபடி அழைத்து வந்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் சாற்றி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன் வர
செப்பரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் மேல் பிரதோஷ நாயகரை அம்பிகையுடன் கொலுவிருக்கச் செய்து ஆலய உலா புறப்பட்டனர். உலா முடிந்து கோவில் மூலவர் சன்னதி முன்பு தெய்வங்களை நிறுத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நந்தியம் பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் ஏக தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து மலர்ச்சரங்கள் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தியம் பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் அருகம்புல் மாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சிமலை அடிவார பகுதியில் ஈச்சமலை ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் 5 அடி உயர நந்தி பகவானுக்கு லிங்க மூர்த்தியாக அருள் புரியும் ஈசனுக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி நந்தி பகவானையும் சிவபெருமானையும் அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் வேத மந்திர உச்சாடனங்களுடன் அபிஷேகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புனித நீரையும் ஊற்றி தீபம் காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை, எருக்கம்பூ மாலைகள் சூட்டி நந்தியம் பெருமானையும் மலர் மாலைகள் அணிவித்து ஆதி தம்பதிகளையும் அலங்கரித்து தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த செந்தூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பிரம்மராம்பிகை உடனமர் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமி கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், விபூதி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தூப தீபம் காட்டப்பட்டது. அம்பிகை சமேத பிரதோஷ நாயகனையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து லிங்க மூர்த்தியாக அருள் புரியும் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரருக்கு நாகப்படிகை நிறுத்தி கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். இதேபோல் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பிரம்மராம்பிகைக்கும் பச்சை பட்டுடுத்தி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாம அர்ச்சனையுடன் தீபம் காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வருடாந்திர தெப்ப உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு வண்ணமயமான தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் மாசி திருவிழா. ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜமூர்த்திக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா. சிகப்பு சாத்தியிலும் பச்சை சாத்தி அலங்காரத்திலும் காட்சி கொடுத்த சண்முகர். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவம். குதிரை வாகனத்தில் அம்பிகையுடன் உலா புறப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரர். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ